சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தார், உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தார், உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தார், உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஒரு கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஒரு கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி, சொல்லாம போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி, சொல்லாம போனதையா ஓடி. உள்ளத்தில் கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிஞ்சதையா ஆர்மே. பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிஞ்சதையா ஆர்மே. கூலா வந்தாரையா தாவீது, கூல கல்ல விட்டு ஜெயித்தாரு. கூலா வந்தாரையா தாவீது, கூலா கல்ல விட்டு ஜெயித்தாரு. உள்ளத்தில் கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சில மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஒரு 16வது ஒளிநாடாவுக்கு நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆம், நமக்குள்ள ஆராதிக்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? உயிர் தெழுந்த கிறிஸ்து அவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்பிக்கையா இருக்கிறவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடையவர் அவர் எங்களுக்குள்ள இருக்கிறது தாங்க
ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமே. ஆம், கிறிஸ்துவுடைய கல்லறை இன்றைக்கு வரையிலும் கூட அது திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் மேல் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்தவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? கொலோசி 1:27 எழுதப்பட்டிருக்கிறது, அந்த மகிமை நம்பிக்கையாயிருக்கிற கிறிஸ்து எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்பதாக. எங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். இயேசு எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்குள்ள இருக்க எந்த கவலையும் எனக்கு இல்லை. ஏனென்றால் அவர் எனக்குள்ள இருக்கிறவர். நான் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்கிறவர். எனக்குள்ள செத்து போயிருக்கிற எல்லா காரியங்களையும் கூட மறுபடியாய் உயிரோடு கூட எழுப்புகிறவர். அவரை போல ஒருவரும் இல்லை. அவரை ஆராதிக்க என்னோடு சேர்ந்து நீங்க இருக்கிற இடத்திலேயே அப்படியே எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி, அப்பா உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் நீர் எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்களே, உமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை, உமக்கு நிகரானவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? தேங்க்யூ லார்ட். இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. என்னோட சேர்ந்து கூட, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. நீ ஆறுகளை கடக்கையில மூழ்கி போக மாட்டா. நீ ஆறுகளை கடக்கையில மூழ்கி போக மாட்டா. அக்கினியில் நடக்கையில வேகாமல் இருப்பாயென்று. நீ அக்கினியில் நடக்கையில வேகாமல் இருப்பாயென்று. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை எந்தன் உள்ளங்கையில வரைந்து உள்ளேனென்று. உன்னை எந்தன் உள்ளங்கையில வரைந்து உள்ளேனென்று. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை
உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. எல்லாரும் இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஓ இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. Lord, hallelujah. Rabba shatu rabba ladere, உம்மை போல யாரும் இல்லப்பா. நீ ஆறுகள கடக்கையில தேவ பிள்ளை நீ மூழ்கி போக மாட்டா. நீ அக்கினியில் நடக்கையில வேகாமல் இருப்பாய் என்று. நீ அக்கினியில் நடக்கையில வேகாமல் இருப்பாய் என்று. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. அப்படியே சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி அப்பா, உங்களை போல வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல அப்பா உங்களை போல ஒரு நாமம் ரட்சிப்புக்கு இல்லப்பா. பரலோகத்துல உம்மை போல அப்பா உயர்ந்தவர், உம்மை போல சிறந்தவர் அப்பா ஒருவரும் இல்ல. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. எங்களுக்காக பலியாறினீர், எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினீர், எங்களுக்காக முள்முடியை சுமந்தீர், கோரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டீரே அப்பா. யாரும் கூட பிரமிக்கவும் முடியாத, யாரும் கூட ஆலோசிக்கவே முடியாத அளவுக்கு அப்பா உண்மையே நீங்க மரணத்தை வரலையும் எனக்காக தாழ்த்தி கொண்டு அப்பா எனக்கு புது ஜீவன் தந்தீரே. உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா. சேற்றில் கிடந்த என்ன, எதற்கும் வராத இருந்த என்ன, மனுஷரால தள்ளப்பட்டு ஆண்டவரே எதற்கும் உதவாத இந்த உதவாங்கரை எடுத்து கர்த்தர் பிரபுக்களோடு அமர செய்து இந்த பைத்தியக்காரன் மூலமாக ஞானிகளை பைத்தியமாக்குறபடி என்னை உயர்த்தினீங்களே அப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு தன் சீடர்களை அழைத்து சொன்னார், நான் உங்க கூட இருக்கிறது நேரம் முடிய வந்தது. நான் போய் நான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காக நான் பிதா இடத்துல நான் அனுப்பி விடுகிறேன் என்பதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவர் இம்மானுவேலனாய்
எங்களோடு இருந்தது எவ்வளவு உண்மையோ அதேபடிதான் அவர் ஆவியானவராய் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறது அதே போலயே அதுவும் கூட உண்மை உள்ளதல்லவா? ஆமென். பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் நாங்கள் தேவனுடைய ஆவியானவர் மனுஷன் மேல் தங்கினதை நாங்கள் பார்ப்பதில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மேலதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து தங்கினார். ஏனென்றால் அவர் மாத்திரமே அவர் தங்க அருமையான பரிசுத்தமான அனுகூலமான ஒருவராயிருந்தார். ஆனால் இன்றைக்கு தேவன் எங்களுக்குள்ள அந்த ஆவியானவரை ஊற்றி எங்களை விட்டு விலகாத அந்த ஆவியானவர், எங்களோடவே இருக்கிற ஆவியானவர், மீட்பின் நாளுக்கென்று முத்திரையான ஆவியானவர், எங்களுக்கு பலவீனத்தில் எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவராய் எங்களுக்குள்ள எப்படி வாசமாயிருக்கிறார் தெரியுமா? காரணம் ஒண்ணுதான். அந்த கிறிஸ்து, எந்த கிறிஸ்துவின் மேலே அவர் சந்தோஷமாய் அவர் 3 ஆண்டுகள் அவர் வந்து இருந்தாரோ அதே கிறிஸ்து எங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறார். அவர் எங்களுக்குள்ள இருப்பதினால தான் ஆவியானவர் எங்களுக்குள்ளவும் கூட வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, எத்தனை சந்தோஷம்! இந்த மண் பானைக்குள்ள கர்த்தர் பொக்கிஷத்தை வச்சிட்டாரே. மண்ணால உருவாக்கப்பட்ட இந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் உயர்ந்ததும் யாரும் விலை கட்ட முடியாததும் யாரும் கூட பார்க்க முடியாத அந்த வெளிச்சத்தின் பிதாவான தேவன் தன் ஆவியை எங்களுக்குள்ள ஊற்றிருக்கிறாரே. இதை விட நாங்க கொண்டாட வேற என்ன வேணும்? இந்த ஒரு நேரத்திலும் கூட என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, அப்பா நீர் எனக்கு போதுமானவர். ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதுமாக நான் பார்க்காத, ஆண்டவரே நான் அனுபவிக்காத, நான் இன்றைக்குமே கூட நினைச்சு கூட பார்க்காத மிகப்பெரிய சொத்து ஐயா. பழைய ஏற்பாட்டில் பிரியமானவர்களே, அந்த பிரசன்னம் பெட்டியை 4 பேர் சுமந்து போகிற இடத்துலலாம் வெற்றியும் எங்க பார்த்தாலும் கொண்டாட்டமும் இருந்தது. ஆமென். அதேபடிதான் இன்றைக்கு அந்த 4 பேர் சுமக்க தேவையில்லை. ஏனென்றால் அந்த பிரசனம், அந்த ஒரு கிருபியர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற அந்த தேவனே எனக்குள்ள வாழ்கிறார். நான் போகிற இடமெல்லாம் ஆமென் ஆரோக்கியமே, நான் போகிற இடமெல்லாம் சந்தோஷமே, நாங்க போகிற இடமெல்லாம் விடுதலையே. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? அப்பா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்துட்டீங்களே ராஜா. இந்த சிறிய யாக்கோபின் பூச்சா இருக்கிற எனக்கு ஆண்டவரே பரலோக வாழ்க்கையை காமிச்சிட்டீங்களே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாங்கள் கனப்படுத்துவோமா? ஆமென். ஆண்டவரே, நான் இன்னுமாய் உங்க மேல தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னுமாய் உமை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. மானானது தண்ணீருக்காக ஏங்குறதை போல என் ஆன்மா உமக்காக தினமும் ஏங்குகிறதப்பா. எப்படியாக ஆதாமோடு கூட மாலை நேரத்தில் கைப்பிடித்து அந்த ஏதேனில் நடந்தீரோ அதேபடிதான் உம்மோடு கூட நான் நடக்க விரும்புகிறேன். உம்மோடு கூட நான் இரவும் பகலுமாய் பேச விரும்புகிறேன். உம்மோடு கூட நான் முகமுகமாய் உம்மை கண்டு மகிழ விரும்புகிறேன். உம் சத்தம் எனக்கு உணவாய் மாறட்டும் ஐயா. உம்முடைய வசனம் எனக்கு அது அப்பா மருந்தாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க தான் எனக்கு அப்பா எங்குமே நாம் யோசிக்காமலேயே, நான் விரும்பாமலேயே, என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காமலேயே கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் ஆண்டவரே. நீதான் ஆண்டவரே என்னுடைய பரம்பரை சொத்தே நீங்க தான்ப்பா. உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா.
போகிறேன். என் மீட்பர் என் நேசர் சந்நிதியில் எப்போது நான் நிற்கப் போகிறேன். ஏங்குகிறேன் உம்மை காண. எப்போதும் உம்முகம் காண்பேன். தாகமா இருக்கிறேன், அதிகமா துதிக்கிறேன். தாகமா இருக்கிறேன், அதிகமா துதிக்கிறேன். மனானது நீரோடையை தேடி தவிப்பது போ. மனானது நீரோடையை தேடி தவிப்பது போ. என் நெஞ்சம் உம்மை காண ஏங்கி தவிக்கிறது. என் நெஞ்சம் உம்மை காண ஏங்கி தவிக்கிறது. தாகமா இருக்கிறேன், அதிகமா துதிக்கிறேன். தாகமா இருக்கிறேன், அதிகமா துதிக்கிறேன். அவருடைய பேரன்பை அவர் எங்கள் மேல காட்டுகிறார். இரவு காலத்துல அவருடைய துதி எங்க நாவில இருந்து அவர் செய்த அந்த உபகாரங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அல்லவா? கேட்கலாமா? ஆண்டவரே என்னை அப்படியாய் மாற்றுங்க. பகல் காலத்தில் உம் பேரன்பை கட்டளை இடுகிறீர். பகல் காலத்தில் உம் பேரன்பை கட்டளை இடுகிறீர். ராக்காலத்தில் உம் திருப்பாடல் என் நாவில் ஒலிக்கிறது. காலத்தில் உம் திருப்பாடல் என் நாவில் ஒலிக்கிறது. தாகமா இருக்கிறேன், அதிகமா துதிக்கிறேன். தாகமா இருக்கிறேன், அதிகமா துதிக்கிறேன். ஆத்துமாவே நீ கலங்குவதே, நம்பிக்கை இழப்பதே. என் ஆத்துமாவே நீ கலங்குவதே,
தள்ளுவதே நம்பிக்கை இழப்பதே. கர்த்தரையே நீ நம்பீரு, அவர் செயல்கள் நினைத்து துதி. கர்த்தரையே நீ நம்பீரு, அவர் செயல்கள் நினைத்து துதி. ஜீவனுள்ள தேவன் அவர் சீக்கிரம் வருகிறார். ஜீவனுள்ள தேவன் சீக்கிரம் வருகிறார். ஏங்குகிறேன் உம்மை காண, எப்போதும் உம் முகம் காண்பேன். தாகமா இருக்கிறேன், அதிகமாய் துதிக்கிறேன். தாகமாய் இருக்கிறேன், அதிகமாய் துதிக்கிறேன். தாகமாய் எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி உங்க மனதுல உண்மையாகவே அவர் தான் உங்களுக்கு உசிராயிருந்தார். இயேசுதான் என்னுடைய உசிறு, அவர் தான் எனக்கு சொந்தம், பந்தம், உறவு, பாசம், ஆசை, ஏக்கம், எதிர்காலம் என்று நினைப்பதானால் என்னோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து, ஓ ஜீசஸ், தாகமா இருக்கிறேன், அதிகமா துதிக்கிறேன். வறண்ட நிலம் போல தாகமா இருக்கிறேன், அதிகமா துதிக்கிறேன். வாங்க கரங்களை உயர்த்தி சொல்வோமா? உம்மை காண, எப்போதும் முகம் காண்பேன். அப்பா என் கண்களும் தேடுதப்பா உம்மை காண, எப்போதும் முகம் காண்பேன். தாகமா இருக்கிறேன், அதிகமா துதிக்கிறேன். தாகமா இருக்கிறேன், அதிகமா. அப்பா என்னோட கூட யாரெல்லாம் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய அன்பின் மழையை ஊற்றுங்க. உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் மேலும் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாகப்பா. என் ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு கருத்தோடு கூட, இன்றைக்கு தாகத்தோடு கூட, ஆவிலும் உண்மையிலும் ஆராதித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய ஜீவ ஊற்றுகள் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது,
உம்முடைய அன்பின் நதியில மூழ்க செய்யுங்க. உம்முடைய அன்பின் நதியில மூழ்க செய்யுங்க. எங்களுடைய கவலைகளை மறந்துமை ஆராதிக்க, எங்களுடைய துக்கங்களை மறந்துமை ஆராதிக்க, உலகத்தில் நாங்கள் காணுகிற சஞ்சலங்களை மறந்துமை ஆராதிக்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னம் தாப்பா எங்களுக்கு எல்லாமே, உம்முடைய சமூகம் தாப்பா எங்களுக்கு எல்லாமே. Thank you Lord, thank you Jesus. தாகமா இருக்கிற அதிகமா துதிக்கிற தாகமா இருக்கிற அதிகமாய் துதிக்கிற இருக்கிற அதிகமாய் துதிக்கிற. என் ஆசை தீராதது ஒன்று ஏதாவது ஒன்று என்றால் அப்பா உம்மை துதிக்கதான், அப்பா உம்மை துதிக்கதான். உயிர் போகும்போதும் உம்மை பாடிக்கொண்டே அப்பா கண்முடனோடு அப்பா ஆசை. ஐயோ இந்த வாழ்க்கை எனக்கே வெறுத்து போன போதும் நீங்க இந்த மண்ணை நேசித்து மகிமையானவர் இறங்கி வந்து உயிர் தந்தீரே. உம்மை எப்படி ஆண்டவரே நாங்க மறப்போம்? உம்மை எப்படி ஆண்டவரே எங்களால மறக்க முடியும்? அப்பா ஆண்டவரே உம்மை மனதார உயர்த்துறோம். உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நேசின்னு சொன்னீரே. அதுதாங்க அப்பா முயற்சிக்கிறோம், அதுதான்ப்பா முயற்சிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையின் ஆசையே நீங்க தான்ப்பா, எங்களுடைய விருப்பமே நீங்க தான்ப்பா, உம்முடைய சித்தமே எங்களுடைய வாழ்க்கையப்பா. அப்பாவை நாங்கள் நேசிக்கிறோம். உங்களை என்ன சொல்லி வர்ணிப்பதுன்றது நமக்கு தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பேசுகிற மொழியில இருக்கிற எழுத்துகள் போதாகாது ஆண்டவரே. எங்க உணர்ச்சிகளினாலும் எங்களுடைய எண்ணங்களினாலும் எங்களுடைய இதயத்தினாலும் என்ன நினைச்சாலும் கூட நீர் என்னவா இருக்கிறீரோ அதை எங்களால வர்ணிக்க முடியாத அளவுக்கு நீர் உயர்ந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் என்றைக்குமே எங்களுக்கு தெவிட்டாதவர் அப்பா, என்றைக்குமே நீங்க தெவிட்டாதவர். போதும் என்ற அளவுக்கு என்னைக்குமே நீங்க எங்களுக்காக மாட்டீர். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பு எங்களுக்கு புதிதாண்டவரே. ஒவ்வொரு நாளும் கூட உம்முடைய பாசம், உம்முடைய நேசம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு ஆண்டவரே, அது எங்களால ஆண்டவரே புரிஞ்சு கொள்ளவே முடியாத அளவுக்கு மேலானவைகள் அப்பா, மேலானவைகள். உம்மை உயர்த்துகிறோம். உங்களுடைய வல்லமையை பார்க்க உங்களுக்குள்ள இருக்கிற அப்பா அந்த அன்பை இன்னுமாய் ருசிக்க எங்க வாழ்க்கையை தொடுங்கப்பான்னு நாங்க கேட்கிறோம். எங்க கண்களை தொடுங்க, எங்களுடைய உதடுகளை தொடுங்க. நாங்க உம்மை இன்னும் உயர்த்தணும். எங்க கண்களை தொடுங்கப்பா, நாங்க உங்களை முகமுகமாய் பார்க்கணும் ஆண்டவரே. நீங்க எங்க பக்கத்தில் நின்றாலும், நீங்க எங்களை சூழ்ந்திருந்தாலும் உங்களை அறியாதவர்களாய் நாங்க நின்றுடக்கூடாது அப்பா. எங்க வாழ்க்கை ஒரு வசை தொடுங்க அப்பா. அன்றைக்கு அந்த சிலோவா குளத்தின் இடத்துல ஒருவனை ஆண்டவரே குருடனை சுகப்படுத்தின போது அவன் கண்கள் ஜனங்களை மரங்களை போல கண்டதென்ற உடனே அவனை நீங்க விடலையே, நீங்க மறுபடியா தொட்டீங்களப்பா. எங்க வாழ்க்கை அப்பா முற்றிலுமாய் அப்பா சரியாக எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் உமக்காக வாழ எங்களுடைய ஆராதனை
முழுவதுமாய் இருக்க மறுபடியா எங்களை தொடுங்கப்பா. எங்க வாழ்க்கை ஒரு வருஷம் தொடுங்க. Thank you, Lord. Hallelujah, Jesus. உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே இயேசுவே, உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே இயேசுவே, உம்மை என்னை மாற்றுமே. தொடும் என் உதடுகளை உம் புகழ் பாட வேண்டுமே இயேசுவே, உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே இயேசுவே, உம்மை என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே இயேசுவே, உம்மை என்னை மாற்றுமே. தொடும் என் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே இயேசுவே, உந்தன் பணி நான் செய்ய வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவையே உமக்காய் வாழ வேண்டுமே இயேசுவே, உமக்காகவே நான் வாழ
வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுவோம். தொடும் என் யாரெல்லாம் அவரை போல மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ இப்பொழுதே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்க. நான் இப்படியாய் வாழ்வது எனக்கு பிடிக்கல, நீர் இல்லாமல் வாழ்வது எனக்கு பிடிக்கல. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நான் உமக்காக வாழ விரும்புகிறேன். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நான் உம்மை போலவே வாழணும்னு வாஞ்சிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையை தொடுங்க டாடி, என் வாழ்க்கையை தொடுங்க டாடி, என் வாழ்க்கையை தொடுங்க. எல்லாரும் கேட்கலாமா? தேங்க்யூ லார்ட். தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினாயே, இயேசுவே உம்மை கரங்களை உயர்த்தி தொடும் என் ஆண்டவரே, அப்பா தொடும் என் வாழ்வினாயே, இயேசுவே உம்மை அப்பா என் வாழ்க்கையை தொடுங்க. நீங்க தொட்ட என் வாழ்க்கை மாறிடும் ஆண்டவரே. உம்மை போலவே நான் மாறணும், உங்க போலவே நான் பேசணும், உங்க போலவே நான் பார்க்கணும், உங்க போலவே நான் இருக்கணும், உங்களை போலவே நான் ஊழியம் பண்ணணும், உங்க போலவே நான் சிரிக்கணும், உங்களை போலவே நான் நடக்கணும். அப்பா என் உயிரில் உயிராய் கலந்துடுங்க சப்பா. எனக்குள்ள வாழ்கிறவரே, எனக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே, என் நினைவுக்குள்ள கலந்துருங்க, என் பேச்சுக்குள்ள கலந்துருங்க, இந்த மண்ணோடு கலந்து விடுங்க. பரலோகத்தினுடைய மன்னனே, பரலோகத்தினுடைய ராஜாதி ராஜாவே, என்னோடு வாழலான்னு நீங்க உலகத்துக்கு இறங்கி வந்தீங்க. உடைச்சு போன அந்த உறவை கட்டுவதற்காக தானே நீங்க ஓடி வந்தீங்க. மகிமையை துறந்து ஆண்டவரே மகனையும் கூட ஆண்டவரே பலி கொடுத்து என்னோட உறவாட தானே நீங்க இறங்கி வந்தீங்க. இதோப்பா நிற்கிறேன், இதோப்பா கரத்தை நீட்டி நிற்கிறேன். என்னை அணைத்துக்கோங்க, என்னை என்னோடு கூட ஒன்றாய் இணைந்திடுங்க. யாருமே பிரிக்காதபடி, எதுவுமே பிரிக்காதபடி அப்பா, ஜீவன் போகும் வரை, ஜீவன் போனாலும் பரலோகத்திலும் ஓடு நிரந்தரமாய் இருக்கும்படி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறப்பா, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி கிறிஸ்து என் ஜீவனாய் மாறட்டும். இனிமேலே வாழ்ந்தாலும் கிறிஸ்துதான், மரித்தாலும் கிறிஸ்துவாய் மாறட்டும். தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினாயே, இயேசுவே உம்மை என்னை மாற்றுமே. பிரியமான தேவ பிள்ளை, இந்த நேரத்தில் பரலோகம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அன்போடு கூட கண்ணீரோடு கூட, அந்த ஆனந்த கண்ணீரோடு, அன்பின் கண்ணீரோடு கூட உங்க முன்ன இருக்கிறார். நீதிக்காக பசி தாகக்கூடியவன் பாக்கியவான்.
அவன் திருப்தியாவான் என்று சொன்னாரே. நீங்க இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பொன்னோ பொருளோ சொத்தோ சுகமோ அல்லையே. நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய நீதி தானே, அந்த பாசம் தானே. விலை கட்ட முடியாத அந்த ஒரு அன்பு, ஆழம் அகலம் தெரியாத அந்த அன்பு, ஒருவரால வாழ்க்கை முழுவதும் கூட பாடினாலும் வர்ணிக்க முடியாத அந்த அன்பு. அந்த அன்பு தானே தேடுகிறோம். அந்த அன்புக்காக நாடுகிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அப்பாவுடைய அன்பு அப்படியே சூழ்ந்து கொள்வதாக, அப்பாவுடைய பிரசன்னம் அப்படியே சூழ்ந்து கொள்வதாக, மகிமை தேவனுடைய அந்த செட்டை, அன்பின் செட்டை மூடுவதாக. Thank you, Lord. உறவுகள் மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றதே, அழுத்தங்கள் படர்ந்துமே பனியாய் கரைகின்றதே. உறவுகள் மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றதே, அழுத்தங்கள் படர்ந்துமே பனியாய் கரைகின்றதே. தரிசனம் என்னில் வைத்திட அந்த பாதை எளிதில்லையே, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. தரிசனம் என்னில் வைத்திட அந்த பாதை எளிதில்லையே, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. தரிசனம் என்னில் வைத்தீரேன், அந்த பாதை எளிதில்லையே, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. என் இரவா என் பகலா நீர் வேண்டும் என் அருகினிலே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை அதை பிடித்துக் கொள்வேன். என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை அதை பிடித்துக் கொள்வேன். தேடியே தினமும் அலைகின்றனே, இந்த தேவையில் ஈரே என்று உம்மை அழைக்கின்றனே. தேவைகள் தேடியே தினமும் அலைகின்றனே, இந்த தேவையில் ஈரே என்று உம்மை அழைக்கின்றனே. தரிசனம் என்னில் வைத்திரே அந்த பாதை எளிதில்லையே, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. தரிசனம் என்னில் வைத்திரே அந்த பாதை எளிதில்லையே, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. என் இரவா என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை
என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே. முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை அதை பிடித்துக் கொள்வேன். பிரியமானவர்களே, எந்த நிலைமையிலும் கூட எங்களை விட்டு விலகாத, எங்களை விட்டு என்றைக்குமே தள்ளாத ஒரு ஜீவன் அவரே. அவரோடு கூட வாழ்வதே எங்களுடைய பாக்கியம். எங்களுடைய இரவோ எங்களுடைய பகலோ அவர் எங்களுக்கு வேணும். பிரியமானவர்களே, ஒரு நாள் அவர் இல்லாததா இருந்தால் அது நாளே அல்ல. எங்க வாழ்க்கையில அவர் இல்லாமல் போனால் அது வாழ்க்கையே அல்ல. இந்த உயிருக்கு ஆதாரமே அவர்தானே. எங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியே அவர்தானே. ஆமென். வாழ்க்கையின் வெளிச்சமாய், வாழ்க்கைக்கு அர்த்தமாய் இருக்கிற அந்த தேவனை முழு உள்ளத்தோடு கூட நேசிப்போம். சொல்லலாமா? அப்பா, எக்காலத்திலும் உம்மை துதிப்பேன், என் நேரமும் உம்மை நான் துதிப்பேன். என் வாழ்க்கையில எதை இழந்தாலும் உம்மை மட்டும் நான் இழந்துட மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவரே, உம்மை போல நான் இதுவரையிலும் யாரையும் பார்த்ததும் இல்லை, இனிமேலே யாரையும் பார்க்க போவதும் இல்லை. என் வாழ்க்கையில நீங்க எனக்கு எல்லாமேப்பா. நீங்க எனக்கு எல்லாமே. என் வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்று, அது என்னவென்றால் நீங்க தான்ப்பா. உங்க பிரசன்னம் தான்ப்பா. நீங்க எனக்குள்ள வாசமா இருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். தரிசனம் என்னில் வைத்தீர, அந்த பாதை எளிதில்லையே. வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே. முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை அதை பிடித்துக் கொள்வேன். என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே. முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை அதை பிடித்துக் கொள்வேன். எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா புகழ்ச்சிக்கும் எனக்குள்ள வாழ பரலோகத்தையே துறந்து வந்த அந்த தேவனுக்கே உரித்தாகட்டும். ஆமென்.